இங்கு வராதீங்க, கொஞ்சமும் மரியாதை இல்லை. அதிமுக நிர்வாகிகளை அலர்ட் செய்த கடம்பூர் ராஜு. அதிமுகவிலிருந்து தாவேகா பக்கம் வர முடிவு செஞ்ச முன்னாள் அமைச்சர்கள் சிலரை கடம்பூர் ராஜு அலர்ட் பண்ணியிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. தாவேகாவில இணைஞ்ச பின்னாடி அமைச்சர்களை பார்க்கவே நேரம் கொடுக்கப்படல அப்படின்னு புலம்பி இருக்கக்கூடிய கடம்பூர் ராஜு சீனியர் நிர்வாகி அப்படிங்கிற மரியாதையும் இல்ல அப்படின்னு புலம்பி இருக்காரு. இதனால அதிமுகவினர் எடுத்த முடிவை தள்ளி போட்டிருக்காங்க. தாவேகா ஆட்சி அமைஞ்ச நாள் முதல் அதிமுகவில இருந்து சாரையா நிர்வாகிகள் இணைய தொடங்கினாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் பனையூர்ல இணைப்பு விழா நடத்தப்பட்டுச்சு. ஆனா விஜயபாஸ்கர் இணைஞ்ச பின்னாடி அதிமுகவில இருந்து தாவேகா பக்கம் போறவங்களோட எண்ணிக்கை கணிசமா குறைஞ்சிருக்கு. SP வேலுமணி, CV சண்முகம் தரப்போட தாவேகா தொடர்ச்சியா ஆலோசனை மேற்கொண்டு வருது. ஆனாலும் அவங்க தாவேகாவில இணையக்கூடிய முடிவை இதுவரைக்கும் எடுக்க தயக்கம் காட்டுறாங்க. இதுக்கு அதிமுகவில இணைஞ்ச முன்னாள் அமைச்சர்களோட புலம்பல்கள் தான் காரணம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஏன்னா தாவேகாவில இணைஞ்ச அதிமுகவினர் யாருக்கும் புதிய பொறுப்புகள் எதுவுமே கொடுக்கப்படல. இடைத்தேர்தல்ல மறுபடியும் போட்டியிட சீட்டு கிடைக்குமா அப்படிங்கறதே சந்தேகமா தான் இருக்குது. தாவேகாவில இணைஞ்ச முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அதிமுகவில இருந்து யாரும் தாவேகா பக்கமே வந்துடாதீங்க, நமக்கு இருக்கக்கூடிய ஆதரவாளர்களுக்கு கொஞ்சமும் மரியாதை இருக்காது. தாவேகாவில இணைஞ்ச நாளன்னைக்கு அமைச்சர்களை பார்க்க முடிஞ்சது. அதுக்கு பின்னாடி அமைச்சரை சந்திக்க நேரம் கேட்டாலும் கொடுக்க மறுக்கிறாங்க. முதல்வர் விஜய சந்திக்கிறதெல்லாம் குதிரை கொம்பா இருக்குது. சீனியர் அப்படிங்கிற மரியாதை கூட தாவேகாவில இருக்கிறது இல்ல. அப்படி இணைஞ்சா வீட்லயே அமைதியா இருக்கணும் அப்படின்னு எச்சரிச்சிருக்காராம். இதனால தாவேகாவில இணையலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்க முடியாம அதிமுகவினர் பீதியில இருக்காங்க. திமுகவிலையும் கூட எந்த அதிமுக முன்னாள் அமைச்சருக்கும் அழைப்பு கொடுக்கப்படல. அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு தாவேகா மட்டும்தான். எடப்பாடி பழனிசாமியும் மறுபடி பதவி கொடுக்க மறுக்கிறதால என்ன பண்றது அப்படின்னு புரியாம சீனியர் நிர்வாகிகள் அமைதி காத்து வராங்க. இருந்தாலும் அடிமட்ட அளவுல அதிமுக நாளுக்கு நாள் கரைஞ்சுக்கிட்டே போகுது.